ஹலோ ஹாய் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஊர் திருநெல்வேலிக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அப்போ என்னென்ன எங்கள் வீட்டில் இருந்துச்சோ எங்கள் அத்தை எனக்கு என்ன கொடுத்துட்ருந்தாங்களோ ஸோ அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இது எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டேக்கு ப்ரெட் அல்வா செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு பாக்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது உளுந்து எங்கள் ஆச்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்கள் அத்தையும் கொடுத்துருக்காங்க. எங்கள் அத்தை நல்லா வீட்டிலையே அந்த உளுந்து எடுக்கிறத வச்சு உடச்சி உளுந்தை நல்லா வீட்டிலையே உடச்சி நல்லா க்ளீனாக கொடுத்துருக்காங்க எங்கள் அத்தை. ஸோ அதுதான் எங்கள் ஊரில் உள்ளது. காசுக்குன்னா வாங்கலை, வயலில் உள்ளது தான். நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது ஆச்சி கொடுத்தது நல்லா இருக்குது. ஸோ இதில் மட்டும் லைட்டாக கரம்பு இருக்குன்னு சொன்னாங்க, க்ளீன் பண்ணிக்கிறணும். இது எங்கள் ஊரில் நவாப்பழம் வரையில் வாங்கிட்டு வந்தது. இது இட்லி பொடி எங்கள் அத்தை வீட்லேயே செஞ்சது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அத்தை இட்லி பொடி செய்கிறது. எப்போ போனால் எங்களுக்கு இட்லி பொடி மட்டும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அது இந்த தடவை நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். போதும்னு அர்ஜென்ட்டில் கவரில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அல்வா. எப்போவுமே ஊருக்கு போய்ட்டு வந்தால் எப்படியாவது அல்வா வாங்கிட்டு வந்துடுவோம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு. ஸோ அதனால் 3 பாக்கெட் அல்வா வாங்கிட்டு வந்துருந்தோம். அவ்வளோதான். எங்கள் அத்தை ஊருக்கு போய் ஹஸ்பண்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த திங்ஸ் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இந்த தடவை. எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோன்னா இதோட அதிகமாகவே எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இவங்க வீட்டில் எங்கள் அத்தை வீட்டில் உள்ளதை கொடுத்து விட்ருந்தாங்க.